வணக்கம் மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல் நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கேரளா மாடல்ல பால் பாயசம் வித் ரைஸ் குக்கரில் பண்ணுறோம். ஆப்பிரிக்காவில் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, அதை நாங்கள் செய்கிறோம். இது பால் இப்படி தான் கிடைக்கும் எங்கள் ஊரில். ஸோ 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கிறணும். காய்ச்சறதுக்கு குக்கர்லேயே ஊற்றிட்டோம் டைரெக்டாக. ஸோ அந்த கப்பு வந்து 200 மில்லி லிட்டர் கப்பு, 5 கப்பு பால் ஊற்றியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதையும் ஊற்றுறோம். பாருங்கள், எங்களுக்கெல்லாம் பால் இப்படி தான் கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷான பால்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தோம் பச்சரிசி. அந்த பச்சரிசியை 2 கப்பு. ஸோ 6 கப்பு பாலுக்கு 2 கப்பு ரைஸு. இந்த ரைஸை மெதுவாக பாலில் போட்டு குக்கரில் விசில் போட்டு கேஸ்கட் போட்டு மூடி வச்சிடணும். பாருங்க, இந்த அரிசி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பச்சரிசி வாங்கவே முடியலை. ஏன்னா இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ குக்கரை மூடி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்கன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 17 பேர்கிட்ட சாப்பிட்டோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அண்ணன் மூடலாம் அப்படின்ட்டாங்க. ஏலக்காய் பொடி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கோம். குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டாச்சு. அப்படி குக்கரை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி குக்கரை தட்டினா குக்கர் வந்து கெட்டுரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் அதை சொன்ன உடனே அண்ணே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெந்துருச்சு. அண்ணன் சொன்னாங்க கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடிடுவோம் அப்படின்னாங்க. அதனால வெயிட் பண்ணோம். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். வெந்துருச்சா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுறோம். பால்லேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வெந்த பிறகு என்ன செஞ்சோம்னா, சர்க்கரை போட்டோம். சர்க்கரை பொங்கல் செய்கிற மாதிரி தான், ஆனால் சீனி தான் கலந்தோம். இதில் வந்து நம்ம சர்க்கரையும் கலந்துருக்கலாம், ஆனால் சீனி தான் நாங்கள் கலந்தோம். 3 கப்பு சர்க்கரை கிண்டி பார்த்தோம். அடிபட்டுச்சிருக்கா அப்படின்னு. அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஊற்றலை. பாருங்க, சர்க்கரை வந்து இங்கே வந்து ப்ரௌன் சுகர் கிடைக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் சாப்பிட்டிங்கன்னா நல்லது எப்பயுமே. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் இந்த டேஸ்ட்டு மறக்க முடியாத டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் வந்து அடுத்த தடவை நீங்களே செஞ்சு பார்ப்பீங்க. நாங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நேற்று வந்து ஒரு ஐயப்ப பஜனை. அந்த பஜனைக்கு இதுதான் மகா பிரசாதமாக இருந்துச்சு. இதுதான் இங்கே கிடைக்கிற சுகரு. ஸோ இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். அது எப்படி காமிக்கிறோம் பாருங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு 4 கப்பு சுகர், 2 கப் ரைஸ்க்கு 4 கப்பு சுகர் கரெக்டாக இருந்துச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் போடலாம். ஆனால் அண்ணே வந்து அவ்வளோதான் போட்டாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதே சுகர் போட்டுக்கிட்டோம் நாங்கள். சுகர் கலையிற வரைக்கும் லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா சுகர் போட்டால் அடுத்து ரைஸ் வேகாது. ஆல்ரெடி நல்லா வெந்துட்டனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை போட்டால் தான் அது மாதிரி ஆகும், சுகர் போட்டால் வேகும் அப்படின்னாங்க. ஆனால் நான் தான் வந்து வேண்டாம், அடுத்த தடவை இறக்கும் போது
நம்ம சுகர் போட்டுக்கிறோம்னால இறக்கும்போது சுகர் போட்டோம். நல்லா கிண்டிட்டு அப்படி தட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மறுபடியும் தட்டிட்டாங்க. ஒரே சிரிப்பு எங்களுக்கு இது பண்ணும்போது. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் மறுபடியும் வச்சோம். சரி, சுகர் மறுபடியும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி அது நல்லா கெட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 கப் சுடு தண்ணி வேறு அதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி, ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் பொங்கல் மாதிரி ஆயிடும், பாயசம் மாதிரி இருக்காது. அதுக்காண்டி தான். இதை சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட். நம்ம இந்தியாவில் உங்களுக்கு பசும்பாலே கிடைக்கும், பசும்பாலே செய்யலாம். இங்கே பசும்பால்லாம் கிடைக்காது. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றணும். இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நெய். ஆனால் இந்த ஊரில் நெய் கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால இந்தியாவிலேருந்து நெய் கொண்டு வந்துடும் எல்லாருமே. முந்திரி பழம், கிஸ்மிஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் ஒரு தப்பு பண்ணிட்டோம். முந்திரி பழத்தையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஒரே நேரத்தில் போட்டோம். ஆனால் இப்படி போடாதீங்க. வந்து கிஸ்மிஸ் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பழத்தை தனியாக போடுங்க. பிகாஸ் முந்திரி வந்து சீக்கிரம் வேகாது. கிஸ்மிஸ் சீக்கிரம் வெந்துடும். அப்போ ஒன்று சீக்கிரம் வெந்துடும், ஒன்று வேகாத மாதிரி இருக்கும். அதனால் இது சமாளிச்சிட்டோம். ஓகே. ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நல்லா அப்படியே வதக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த நெய் வாடைக்கு அதுக்கும். அப்படியே எடுத்து அதில் கொட்டியாச்சு. இந்த பாயசத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதில் போட்டோம். ஸோ பச்சை கற்பூரத்தை போட்டோம். அவ்வளோதான். கிண்டி வச்சு சாப்பிட்டா உங்கள் வீட்டு நெய் எங்கள் வீட்டு நெய் இல்லை. ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டோம். சூப்பராக